எனக்கு உங்கள் ஃப்ரெண்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பேசுனாங்கல்ல, என்ன சொன்னார்? வீட்டுக்கு வர சொன்னார்னு போயிட்டு வந்தோம்மா. இப்போ தான் ஏதோ நல்லா இருக்காரு கொஞ்ச நாளாக. கொஞ்ச நாளானா சரி. ரொம்ப அவங்க சம்சாரம் 4 வருஷம் 5 வருஷம் பெட்லேயே இருந்தாங்க. அவர் பார்க்காத வைத்தியம் பார்த்து அந்த அம்மா அப்படி இருந்து தவறிட்டாங்கல்ல. ஆமாம். எவ்வளோ பொறுமையாக பார்த்தாரு. அவங்க வீட்டுக்கு போனால் எவ்வளோ பொறுமையாக, இவரே தான் எல்லா வேலையும் செய்வார், எல்லாமே பண்ணுவார். எவ்வளோ பொறுமையாக பார்த்துட்டு இருந்தார். அந்த அம்மாவை ஒன்றுமே திட்ட மாட்டாங்க. பாசம் அப்படி பாசம். நீங்கள் ஆனால் ஒரு நாளைக்கு நல்லா இல்லை. ஐயா, நான் ஒரு நாளைக்கு நல்லா செய்வீங்களா? மூக்குக்கு மேலே கோவம் வரும். தெரியுதுல்ல? மூக்குக்கு மேலே எனக்கு கோவம் வரும். அது தெரிஞ்சுக்கோ. இப்போ அவங்க வீட்டில் அவர் உங்கள் ஃப்ரெண்ட் என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? அவங்களுக்கு 2 பசங்க. ஆமாம், 2 பசங்க தான். இப்போ யார் இல்லைன்னா பெரிய பையன் தனியாக இருக்கிறா, சின்ன பையன் தனியாக. ஆமாம் இல்லையா? ஆமாம். ஆனால் இவர் தனியாக இருக்கார். இவருக்கு ஒரு வீடு. ஆனால் 3 பேர்த்துக்கு எல்லாம் அவங்கவுங்க தனியாக வீடு, சொந்த வீடு. சொந்த வீடு. சொந்த வீடுன்னு அவங்க 2 பேருக்கு கடன் தொல்லை இருக்குது. வீட்டு மேலே கடன் வாங்கி கட்டி. சரி, என்னமோ பண்ணுறாங்க. அது நமக்கு தேவையே இல்லை. கடன் இல்லாமையா இருக்கா, அதெல்லாம் கடன் கட்டுவாங்க. இந்த வீட்டு மேலே கடன் இல்லை. அது ஏதோ இருந்துட்டு போது, என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. தாத்தா தனியாக இருக்கார். யாரும் உங்கள் ஃப்ரெண்டு தான் தாத்தா. அவர் தனியாக இருக்கார். பேரன் பேத்தி வந்து அப்பப்போ அந்த வீட்டையும் விளையாடுவாங்க, போவாங்க. இல்லையா? இவர் வந்து ஜவுளி வியாபாரம் பண்ணுறாங்க உங்கள் ஃப்ரெண்டு. ஜவுளி வியாபாரம் தான் ஆரம்ப காலத்துலேருந்தே பண்ணி, சின்ன வயசுலேருந்தே ஜவுளி வியாபாரம் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. பெருசாக கடையெல்லாம் வைக்கல. வண்டியில் அப்படியே போகிறாரு வர்றாரு. அதோட அளவாக பண்ணிக்கிறாரு, அப்படியே இருந்துக்கிறாரு. வயசும் ஆயிடுச்சு. இப்போ உங்கள் வயசுக்கு மேலே அவர் 2-3 வயசு கூடவே இருக்குது. 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுல்ல. அந்த அவங்க ஒய்ஃப் இருக்கும்போது சிரமம் தான் பட்டார். இப்போ போன பிறகு சிரமம் இல்லாமல் இருக்கிறாங்களா? கொஞ்ச நாள் இருக்கலாம் அப்படின்னா இப்போ அப்படித்தான் இருந்துட்டு. சின்ன மருமக இவ தொல்லை பண்ணுறாப்புல. என்ன தொல்லைன்னா, இவன் தெரியாதனமா பெரிய பேத்தி, பெரிய மகனோட பேத்தி வந்து எங்கள் வீட்டில் சின்ன டிவி இருக்குது தாத்தா, பெரிய டிவி வாங்கி கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் ஏதோ ஒரு ஆசையில் என் கையில் இருந்த காசு வாங்கி கொடுத்துட்டாரு. கேட்டவங்க அதில் வந்த பிரச்சனை தான் இப்போ பெருசாக பிரச்சனை தான். சின்ன பேத்தியும் கேட்குறாப்புல. சின்ன பேத்தி இப்போ பேரனும் கேட்குறாப்புல. பேரனும் கேட்குறா, எல்லாம் கேட்குறாங்க. எங்களுக்கு வாங்கி கொடு அப்படின்னு கேட்குறாங்க. இது என்னாச்சு இப்போ? இந்த இது வாங்கி கொடுத்தது இதனால சொத்து பிரச்சனை பெருசாகிடுச்சு. அதனால அவங்க அப்பாவுக்கு தனியாக, உங்கள் ஃப்ரெண்டுக்கு தனியாக இருக்கிற வீடு அவர் இருக்காரு. அந்த வீட்டை வந்து சின்ன மருமக இப்போவே கொடுத்துருங்க எங்களுக்கு எழுதி. சின்ன மருமக கேட்கல, மருமக தான் கேட்குறா. அதான் மருமக தான் கேட்குறா. சின்ன மருமக கேட்குறாப்புல. இப்போவே கொடுத்துருவீங்க, பெரிய மகனுக்கே கொடுத்துருவீங்க. அதனால இந்த டிவி கொடுத்த மாதிரி அவங்களுக்கே கொடுத்துருவீங்க. அதனால எங்களுக்கு இப்போவே எழுதி கொடுங்கன்னு ஒரே பிரச்சனை பண்ணுறாப்புல. இப்போவே கொடுத்துட்டா இவங்க நாளைக்கு சாப்பாடு போடுறாங்க போடலன்னு யார் கண்டாங்க? அது இருக்கிற வரைக்கும் இருக்குங்கன்னு சொல்கிறாங்க. அது எப்படி நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இவன் இது வரைக்கும் சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஜவுளி வியாபாரம் பண்ணுறதில்ல. அன்னைக்கு நான் போனப்பவே சொன்னாங்க, ஜவுளி வியாபாரம் பண்ணுறாரு. பண்ணி மருமக என்ன பண்ணுறாளாமா, இந்த ஆள் ஜவுளி வியாபாரம் பண்ணிட்டு சௌரியம் செலவு பண்ணுறா. அவர் வயசாகி போச்சு, அவர் சௌரியமாக சம்பாரிச்சு செலவு பண்ணுறாரு. இவங்களுக்கெல்லாம் வீடு வாசல் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாச்சு. அவர் வயசானவர் தனியாக சம்பாரிச்சு சாப்பிட்றது, அதுலேயும் பொறுக்கலின்னு என்ன பண்ணுறது? பொறுக்கல மட்டும் இல்லை, இப்போ 4-5 வருஷமே இவங்க பார்த்தப்ப இவங்க ஒன்றும் பெரிய வந்து ஒன்றும் பார்க்கல. அந்த சம்சாரத்தை நல்லா தான் பார்த்தாரு. அதுலேயும் ஆஸ்பத்திரி பார்த்து நல்லா பார்த்து ஒன்றுமே முடியாமல் போய் சேர்ந்துட்டா. இப்போ சரி போய் சேர்றதுக்கு ஒன்றும் நம்ம ஒன்றும் தடுக்க முடியாதுல்ல. இப்போ வந்து இந்த ஆளுக்கு இன்னும் குடைச்சல் கொடுத்துட்ருக்காங்க. அதுதான் இப்போ எனக்கு வேதனை. என்ன பண்ணுறாங்க? பாட்டுக்கு அவன் இப்போ செஞ்சு சாப்பிட்டு இருக்கா. ஏதோ ஒரு நாள் ஹோட்டல் சாப்பிட்ற, ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்ற. 2 பேருக்கு வீட்டில் யாரோ ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை நாள் பெரும்பாலும் யாரோ ஒருத்தர் வந்து கூப்பிடுவாங்களாமா. யார் முன்னாடி வந்து கூப்பிட்றாங்க அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு யாராவது வீட்டில் சாப்பிட்டுக்காரு. இப்போ ஜவுளி வியாபாரம் பண்ணிட்டு டிவி வாங்கி கொடுத்தாருல, அதுலேருந்து பிரச்சனை ஆரம்பம். இப்போ ஜவுளி வியாபாரம் பண்ணதுனால அதில் என்ன பிரச்சனைனா, பக்கத்து வீட்டில் சொன்னாங்க எனக்கு, இவங்க வந்து இந்த ஐயா பண்ணுறதுனால, உங்கள் ஃப்ரெண்டு தான் பண்ணுறதுனால அவர் வந்து போக்கு சரியில்லை. இவர் எப்படியோ வர்றவங்களுக்கு போகிறவங்களுக்கு சும்மா ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. அது யார் சொல்லுது? சின்ன மருமக சொல்கிறா. அவன் செய்யலாம் அப்படின்னு இல்லை. சின்ன மருமக இந்த தூண்டி சரி அப்படியும் கொடுக்கறதா. ஏழை பாளையலுக்கு ஏதோ கொஞ்சம் விலை கம்மியாக கொடுத்துருப்பாராட்டிருக்கு. அதை பேசிகிட்டு இருக்கிறாப்புல. அது எப்படியோ பேசிட்டு நம்மளுக்கு அது பேசிட்டு போகிறாங்க. அப்புறம் அவர் சாப்பிட்றதுக்கு வழி வேணுமால ஏதோ பண்ணி சாப்பிட்ருக்காங்க. யாருக்கிட்ட கையாந்தாமல் அவர் சாப்பிட்றது தப்பா?
அதுக்கு வயசான காலத்தில் அவங்கவுங்க வியாபாரம் பண்ணி சாப்பிட்டு வீடு வாசல் இருந்து சொத்து சோகமெல்லாம் சம்பாரிச்சு கொடுத்துமா இந்த பொழப்பா போச்சுன்னா கஷ்டம் தானே. இதுக்கு யார் காரணம்? அவரே தான் கம்முன்னு கையில் காசு வச்சுட்டு இருந்தால் பொண்ணு பிரச்சனையிலே இல்லை. இவங்க வேணும் 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 விரையும் வாங்கிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நான் சொன்னேன் என்னமோ 2 கடையும் அவங்களுக்கே அந்த வீடு கடையெல்லாம் அவங்களுக்கே எழுதியும் கொடுத்துட்டாங்க. இவர் கடைசியில் எழுதி கொடுத்துருந்தா இந்த பிரச்சனையில் இப்போவே எழுதி கொடுத்தா வம்பாயிடுச்சு. இப்போ அந்த பிரச்சனை என்னென்னா 2 பேர் இருக்கிறாங்களா, இந்த வீடு வந்து எனக்கு வருமா உனக்கு வருமானு சந்தேகம் வந்துருச்சு. இப்படி வந்துருச்சு, அதுதான் முதல்லயே எழுதி கொடுங்கன்னு கேட்குறாங்க. என்னமோ பண்ணி போகிறாங்க, விடுங்க.